வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இந்த பொருளை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதை அன்பாக்ஸ் பண்ணும்போதும் பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ண வீடியோவையும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது எப்படி நாங்கள் சுத்தப்படுத்தி எப்படி எந்த முறையில் வந்து இதெல்லாமே வந்து நம்ம வச்சு வழிபடணும், எதுக்காக வழிபடணும், ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் வந்து அம்மிக்கல், ஆட்டாங்கல், இந்த குழவிக்கல், அப்புறம் உரல் உலக்க, அப்புறம் இயந்திரம் சொல்லக்கூடிய இந்த பொருள் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். ஸோ இந்த பொருளோட லிங்க்கையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்று கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் கட்டாயம் வீட்டில் இருக்கணுங்க, ரொம்பவே நல்லது. முந்தைய காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் இப்போ நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு வர்றதுனால யாருமே வந்து இதை வந்து உபயோகப்படுத்துறதில்ல. எல்லோரும் மிக்சி, கிரைண்டர், பிளெண்டர்னு மாற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இது நம்ம உபயோகப்படுத்தலைனாலும் இதனோட பயன் நம்மளுக்கு வந்து தெரியணும், இது இருக்கணும் வீட்டிலன்றதுனால நம்ம சின்ன சைஸ்லையாவது வாங்கி நம்ம பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும். அது ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து நாங்கள் வாங்கினதுக்கப்புறமா ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது வளர்ப்பிறையில் வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் வந்து நாங்கள் வந்து இதை சுத்தப்படுத்தி முதல்ல நாங்கள் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை அறையில் வைக்க ஆரம்பித்தோம். நீங்கள் சமையல் அறையிலையும் வைக்கலாம். ஆனால் சமையல் அறையில் வைக்கும்போது பார்த்துக்கணும், ஏன்னா வந்து நம்ம கவுச்சி செய்வோம். அதனால் வந்து நம்ம இதை மோஸ்ட்டாக பூஜையில் அறையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து மஞ்சள் தூள், பன்னீர் போட்டு கழுவி நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பூஜை அறையில் வைக்கிறதுனால மகாலட்சுமி அம்மா தட்டில் வைக்கிறோம். தாம்பாளத்தட்டு உங்கள் வீட்டில் என்ன தட்டு இருக்கோ தாம்பாளத்தட்டில், பெரிய தட்டில் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இவங்களை எல்லாரையும் வைக்கலாம். கீழே வந்து அரிசி, உமி, இல்லைனா வந்து கோதுமை தவிடு எது இருந்தாலுமே நீங்கள் வந்து வைக்கலாம். நாங்கள் வந்து கோதுமை தவிடில் பரப்பி ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு அதில் வந்து ஒரு பொட்டு வச்சு முதல்ல நீங்கள் வந்து அன்னபூர்ணி தாயாரை வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லா இயந்திரங்களையும் வரிசையாக அடுக்கி நீங்கள் வைக்கணும். எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இவங்களுக்கும் வந்து தீபதூப ஆராதனைலாம் காட்டணும். வாசனை மலர்களால் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பூ போட்டு எல்லாமே வைக்கணும். அதுதான் ரொம்பவே விசேஷம், ரொம்பவே நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து வச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்.